இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலைக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, அன்னபூர்ணேஸ்வரி எல்லாருக்கும் தெரியும்ல. அன்னபூர்ணி அப்படின்னு சொன்னா என்ன? நம்ம வந்து முன்னாடி அன்னபூர்ணி அப்படின்னா நம்ம எப்படி வச்சுட்டு இருந்தோம். இப்ப நமக்கு வந்து அந்த அன்னபூர்ணா தத்துவத்துல இருக்க ஞானங்கள் இதுதான் நமக்கு இப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்னாடி இருந்தது நம்ம அன்னபூர்ணி விக்கிரகம் எல்லார் வீட்லயும் இருக்கும். இல்லாத வீடுகளே இருக்காது. அன்னபூர்ணி அப்படின்னு சொன்னா கையில கரண்டி வச்சுட்டு ஒரு அம்மன் உட்கார்ந்து இருப்பாங்க. அது அரிசிக்குள்ள வைப்போம். அதுக்காக வேண்டுதல் பண்ணிப்போம். எல்லாம் பிரார்த்தனைகள் பண்ணிப்போம் எல்லாமே. ஆனா அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு சொன்னா ஒரு கிரேட் மாஸ்டர். நம்ம வந்து அதுல எல்லாத்துலயுமே ஒரு தத்துவங்கள் இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு அர்த்தம் இருக்கு. அத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னா, அன்னபூர்ணா தத்துவம் அப்படின்னா எல்லார்கிட்டயும் இருக்கு அப்படின்னு சொல்லி குடுக்குறவங்க கிட்டயும் இருக்கு, வாங்கிக்கிறவங்க கிட்டயும் இருக்கு. அன்னபூர்ணா தத்துவம் அப்படின்றது. அன்னபூர்ணால வந்து என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தர்கிட்டயும் இந்த தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்துல நம்ம என்ன பண்றோம்னா, நம்மள நாமளே நம்ம வந்து ஒரு கவர் பண்ணிக்கிட்டுறோம். நம்ம வந்து மூடிர்றோம். நம்மள சுத்தி வந்து எதுவுமே இல்ல. நம்ம வந்து அந்த அன்னபூர்ணின்றது ஒரு கடவுள். அந்த கடவுள் வந்து நம்ம பூஜை பண்ணணும். விளைச்சல் வேண்டும். நெறைய பயிர்கள் வளரணும். இப்படி நம்ம கோரிக்கைகள் கிட்டயே தான் நம்ம இருப்போம். ஆனா இது வந்து தவறான ஒரு புரிதல். அவங்களும் நம்ம போல இருந்துதான் மேல்நிலைக்கு உயர்ந்தவங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தியானி. எவ்வளவோ விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு. அத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்லோகங்கள் ஏன்னா அன்னபூர்ணா அஷ்டகம் அப்படின்றது இருக்கு. அது சொல்லுவோம். என்னன்னு கேட்டா, வீட்ல வந்து நல்ல சாப்பாடு இருக்கணும். நாட்டுல பஞ்சம் இருக்கக்கூடாது. இதுதான் நமக்கு வந்து ஆனா அந்த ஸ்லோகங்கள்லயும் நமக்கு வந்து அந்த அர்த்தம் தெரிஞ்சு படிச்சோமானால், அந்த அர்த்தம் தெரியும் பொழுது, நமக்கு வந்து என்னன்னு கேட்டா, இவ்ளோ விஷயம் இருக்கா? அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அப்படின்னு. அப்புறம் வந்து என்னன்னு கேட்டா, நமக்கு வந்து எப்ப பாரு மழை வேண்டும், பஞ்சமில்லா போணும், பயிர் விளையணும். இந்த மாரி ஒரு வேண்டுதல்கள் இல்லாமல், நாம வந்து எப்பொழுது மாறுவோமோ, நமக்கு வந்து எல்லாமே ஒரு புரிதலுடன் நம்ம மாறும்பொழுது, இந்த அன்னபூர்ணா தத்துவம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லோரிடமும் உண்டு. இந்த அன்னபூர்ணா தத்துவம் வந்து நம்மகிட்ட நம்ம இருக்கும் பொழுது, நம்மளுடைய ஆத்மா ஒரு சந்தோஷத்துடன் இருக்கும். ஆன்ம வளர்ச்சி இருக்கும். நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கும். இதுல வந்து அன்னபூர்ணா தத்துவம்னா என்ன அப்படின்னு சொன்னா, 3 வகையான உணவு. அன்னம் அப்படின்னு கேட்டா, அன்னபூர்ணா அப்படின்னு சொல்லும்போதே, நிரம்பிய உணவு. அன்னம்னா வந்து நமக்கு வந்து அன்னம்னா உணவு அப்படின்றது தெரியும். பூர்ணா அப்படின்னு சொன்னா பூரணம், முழுமையான. அர்த்தம் வந்து அன்னபூரணிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முழுமையா, முழுமையா உணவு. எதுக்கு வேணும்? உணவுன்னா வெறும் சாப்பாடு மட்டுமா? இத நம்ம யோசிக்கணும். எது நம்மளுடைய 3 வகை உணவுகள் நமக்கு வேணும். அந்த 3 வகை உணவுகளும் இருந்தால் தான் ஒரு பரிபூரண உணவு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது. என்ன 3 வகையான உணவு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டா, பௌதீக உடலுக்கு நமக்கு தெரியும் இந்த உடலுக்கான உணவு. 2வது வந்து பிராணமய சரீர உணவு, ஜீவனுக்கான உணவு. 3வது வந்து மனோமய சரீரம் உணவு. மனோமயம்னா ஆனந்தமான ஒரு மனம் எப்படி இருக்கணும்? இந்த மனம் நல்லா இருக்கும் பொழுதுதான் இது வரும். அப்படின்ற மனோமய உணவு. அப்படின்னு இந்த 3 வித உணவுகள் வந்து ஒரு உடலுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த 3 வித உடலும் முழுமையா ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுதான் வந்து இந்த அன்னபூர்ணா தத்துவத்தோட உண்மையான பொருள். அந்த 3 வித உணவு எல்லாருக்கும் எப்படி கிடைக்கும்? பரிபூரணமா இருக்குமா? அப்படின்னு சொன்னா, எப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நம் தியானம் மூலியமாகத்தான். நம்ம முன்னைக்கும் இப்பைக்கும் நம்ம எவ்வளவு சேஞ்சஸ் நம்மகிட்ட வந்திருக்கு இல்லையா? அப்ப வந்து இந்த தியானத்தால எவ்வளவோ நல்ல விஷயங்கள். இந்த 3மே ஒவ்வொருத்தருக்கும் தேவை. சரி உடம்புக்கு மட்டும் நல்ல ஃபுட் குடுக்குறோம். நல்ல இதா இருக்கும். போதுமா? அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அது மட்டும் போதுமா? அப்படி சரி நல்லா சாப்பிடுறேன், நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். ஆனா மனசு சரியில்ல. சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய ஒரு விஷயம். உடல், மனம், புத்தி 3மே வந்து சேர்ந்து அதுக்கான உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம வந்து பௌதீக உணவு, அன்னமய கோஷம் அப்படின்போது, அந்த உணவு எப்படி இருக்கணும்? பத்ரிஜி சொன்னதுதான். உணவு எப்படி இருக்கணும்? யுக்தாஹாரம். யுக்தாஹாரம்னா சரியான உணவு சாப்பிடுறோமா? ஃபர்ஸ்ட் அத யோசிக்கணும். இன்னொன்னு வந்து நம்ம சாப்பிடுற உணவு ஒரு தர்ம வழியில் சம்பாதித்த உணவாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக எல்லாரும். இது புத்தர் அஷ்டாங்க மார்க்கத்துல கூட சொல்லியிருக்காரு.
ரைட் லைவ்லிஹுட், அப்படி சரியான வாழ்வாதாரம். சரியான வாழ்வாதாரம்னா என்னன்னு கேட்டா, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா நான் நான்வெஜ் ஷாப் வச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க. அப்ப அதுல இருந்து வர்ற பணத்தினால வர்ற ஒரு உணவு நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குமா அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வந்து கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள். அந்த வருகிற நமக்கு வர்ற பணம் நிறைய வட்டி விட்டு சம்பாதிக்கிறது, நிறைய காசை வந்து இது மாதிரி பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆல்கஹால் பிசினஸ் பண்றது. ஆனா நான் இது இருக்கேன், நமக்கு வரும் உணவு, இந்த பணம் வந்து சரியான வழியில் தர்ம வழியில் சம்பாதிக்கும் பணமாக இருக்கும் பொழுது, அதுல நம்மளுடைய உணவு எடுத்துக்கொண்டோமானால் அதுதான் வந்து நம்மளுடைய பௌதீக உடலுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். கண்டிப்பா இதை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். நமக்கு வந்து இப்ப வந்து இருக்கும். இப்ப வந்து ஆஹா எனக்கு நிறைய பணம் வருதுப்பா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பா கொடுக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? சேர்த்துக்கிறோம், கர்மாவை சேர்த்துக்கிறோம், பாவங்களை சுமந்து கொள்கிறோம். இந்த ஜென்மம் இல்லை, எத்தனையோ ஜென்மங்களுக்கு இது தொடரும். எல்லாமே இப்ப யார்கிட்டயாவது போய் நீ வெஜிடேரியனா தான் இருக்கணும், அதுதான் நல்லதுன்னா, ஏன் நான்வெஜ் சாப்பிட்றவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்றாங்க. அது புரியல அவங்களுக்கு. அந்த எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம்னு. அதனால வந்து இந்த இந்த மூன்றும் வந்து இந்த தர்ம வழியில் சம்பாதிக்கும் உணவு இருக்கா, அப்புறம் யுக்தாகாரம்னா சரியான சாப்பாடு சாப்பிட்றோமா, தேவையில்லாதது சாப்பிட்றோமா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சது, ஸ்டோர் பண்ணி வச்சது, பழசு, இப்படி ஏதாவது. ஏன்னு கேட்டா இது எல்லாமே ஒரு தவறான ஒரு புரிதல். அநியாய வழியில சம்பாதிக்கிறோமா, அந்த சம்பாதிச்சு அந்த பணத்துல நம்ம சாப்பிடுறோமா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, ரசிச்சு சாப்பிடுறோமா. இது பௌதீக உடலுக்கு தேவையான ஒரு விஷயம். கொஞ்சமா இருந்தா கூட அதை ரசிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி அதுக்கு ஒரு நன்றி கூறிக்கிட்டு பின்னாடி வந்து நிறைய இருக்கு. இதுக்கு பின்ன ஒரு உணவு சாப்பிடுறோம்னா அதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு. அதை ரசிச்சு சாப்பிடுறோமா. அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்னன்னா, நிறைய பேரு ஒரு ஒரு டயட்ன்னு சொல்லி என்ன பண்றோம்னா, பிடிக்காத உணவுகளை, வயிறு ரொம்பணும், சரி ஏதோ சாப்பிடணும், பிடிக்கலன்னா கூட. ஏன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு புரிதல் நிறைய வருது. அப்ப அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது கூட அந்த பௌதீக உடல்ல கண்டிப்பாக அது ஒட்டவே ஒட்டாது கண்டிப்பாக. அப்ப நம்ம எப்படி சாப்பிடணும்? நல்ல பிடிச்சதை வச்சு நல்லா ரசிச்சு என்ஜாய் பண்ணினா உணவுன்றது கண்டிப்பாக தேவை. பத்ரிஜி கூட என்ன சொல்வாருன்னா, எப்ப பாரு வந்து அந்த சாப்பாடு வந்து அவரே கிச்சனுக்கு வந்துருவாரு. எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு கிச்சன்ல அவர் செய்வாரு, அவர் கையில பரிமாறுவாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சாப்பிடுற உணவை திருப்தியா ரசிச்சு இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு, இதுதான் வேணும் அதுதான் வேணும்ன்றது இல்லாமல் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவு வேணும் கண்டிப்பா. ஆனா அதையும் நம்ம ரசிச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுறோமா அப்படின்றது நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து கண்டிப்பாக முதல்ல வந்து இந்த உடலுக்கு தேவையானதுன்னு சொல்லும் பொழுது சைவமாக இருக்கணும். கண்டிப்பாக சைவம் மட்டும்தான். இது வந்து காய்கறிகளை கட் பண்றோம், வளருது திருப்பி. ஒரு கீரையை கட் பண்றோம், அந்த காய்கள் திருப்பி வளருது. ஆனா ஒரு விலங்கு, ஒரு உயிரை கொன்று நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவு வந்து நமக்கு வந்து எவ்வளவு வயிறு ஃபுல்லா இருக்கும், ஆனா மந்தமா இருக்கும். யோசிச்சு பாருங்க அந்த பாவம். அந்த மாதிரி ஒரு சைவ உணவு நம்ம வந்து இருக்கிறோமா? அந்த உடலுக்கு தேவையானது கண்டிப்பாக சைவ உணவு மட்டும்தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா, நீ வந்து என்னதான் இருந்தா கூட நீங்க வந்து இங்க சைவ உணவு சாப்பிட்டாலும் அது வந்து என்னன்னு கேட்டா சரியா தவறா அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் இல்லாம ஓவர்லோட் பண்றோமா, இது கண்டிப்பாக பாத்துக்கணும். நம்ம கேட்டா தேவை, நமக்கு வந்து அதை விட தியான சக்தி இருக்கு நம்ம கிட்ட. அதுதான் பத்ரிஜி வந்து 3 வேளை சாப்பிடுறீங்களா, 2 வேளையா குறைச்சுக்கோங்க ஏன் சொல்றாருன்னு சொன்னா, நமக்கு தியானம் அதை விட நல்ல ஒரு எனர்ஜியோட இருப்போம். போகும்போது வரும்போது எதையாவது சாப்பிட்டா தேகமே தேவாலயம் அப்படின்றோம். அப்ப அந்த தேகத்திற்கு நம்ம என்ன கொடுக்குறோம், சரியான உணவு கொடுக்குறோமா. இதுக்குதான் நம்ம தியானம் பண்ணும்பொழுது என்ன ஒரு புரிதல் வரணும், மனம் போன போக்குல போமாட்டோம். கண்டிப்பாக சரியான தியானம் செஞ்சு சரியான சுவாத்தியாயம் பண்ணி சரியான சத்சங்கம் அட்டன் பண்ணி ஞானத்தை நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து மனம் போன போக்குல கண்டிப்பாக நாம் போக மாட்டோம். நாம் போன போக்கில் தான் மனம் போகும். அதனால தேவையில்லாம சாப்பிடுறோமா, ஏன்னு கேட்டா உடம்புக்குள்ள அத்தனை ஆர்கன்ஸும் கஷ்டப்படுமா. ஐயோ எனக்கு ஓவரா கொடுத்துட்டு அதுக்குதான் சைவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. டைஜஸ்ட் பண்ணும்பொழுது அவ்வளவு அது கஷ்டப்படுமா. அப்ப அந்த நம்ம உடம்ப எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பௌதீக உடல்ன்றது எவ்வளவோ வரம் பெற்று அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு ஈனம் இல்லாமல் அங்கஹீனம் இல்லாமல் அவ்வளவு நல்லா நம்ம இருக்கும் பொழுது அது ஒவ்வொன்றும் வாயில போடும்போது யோசிக்கணும், இது தேவையா இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அது மாதிரி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து என்னன்னு கேட்டா, பக்தர் ராமதாஸுக்கு வந்து நிறைய உப்பு போட்டு ரொட்டி கொடுத்தாங்களாம். அது கூட அவருக்கு தெரியாம அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஓ ராமா நீ நாமம் எந்த ருச்சி அப்படின்னு பாடினாரு என் தெலுங்குல.
எந்த ருச்சின்னா ராமநாமம் எவ்வளவு ருச்சியானது, தன்னை மறந்து. அப்ப நம்ம தன்னை மறந்து ஒரு தியானத்துல நம்ம வந்து அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும்பொழுது, நம்மவும் அதை ருசித்து ரசித்து சாப்பிடும்பொழுது, இந்த பௌதீக ஏதோ ஒண்ணுமே சொல்லுவாங்கல்ல, நல்லா ரசிச்சு சாப்பிடாதான் உடம்புல ஒட்டும் அந்த காலத்துல சொல்லுவாங்க. அப்ப இந்த பௌதீக உடலுக்கு நமக்கு வந்து சரியான சாப்பாடா இருக்கணும். மிதாகாரத்துல இருக்கணும். கண்டிப்பாக இயற்கை உணவு நிறைய எடுத்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது, நம்மளுடைய புத்தியும் நல்ல முறையில் வேலை செய்யும் அப்படின்னு. இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, நமக்கு வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும்பொழுது, அதனுடைய எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது. 80 பேருக்கு 80% பேருக்கு என்ன கேள்வி இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துலனா, எத சாப்பிடுறது? இது தெரியல. நெறைய பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் ஒரு ஷார்ட்ஸ், யூடியூப்ல பார்க்கும்போது ஏகப்பட்ட டயட்ஸ் வரும். அந்த காலத்துல சாப்பிட்டாங்க. எத்தனையோ எவ்வளவோ சாப்பிட்டாங்க. ஆனா, அவங்க நல்லா தானே இருந்தாங்க. அப்ப வந்து என்னன்னு கேட்டா, இந்த பௌதீக உணவுன்றது சரியான ஆகாரமா இருக்கணும், மிதாகாரமா இருக்கணும், இயற்கை உணவாக இருக்கணும், சைவமாக இருக்கணும். பழசு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அன்னன்னைக்கு பண்ணுங்க, அன்னன்னைக்கு சாப்பிடுங்க. இது இருக்கும் பொழுது, இந்த பௌதீக உணவு அப்படின்றபோது, அந்த பௌதீக உடல் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது பிராணமயம். பிராணமயத்துக்கு கோஷம் அப்படிங்கும்போது, நம் ஜீவனுக்கான உணவு. ஜீவனுக்கான உணவுன்னா என்ன? நம்ம உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ஜீவன்னா என்னன்னு கேட்டா, நல்லா சாப்பிடுறோம். நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறோம். நமக்கு பிடிச்சத சாப்பிடுறோம். அப்படியே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அது மட்டும் போதுமா? அப்படின்னு சொன்னா, அந்த உணவால் மட்டும் நம்ம ஆரோக்கியம் வந்து விடுமா? நல்லா சாப்பிடுறீங்க. மனசே சரியில்லப்பா. என்னவோ கஷ்டமா இருக்கு. அப்படின்னு யோசிக்கும்பொழுது அந்த உடல் என்ன ஆகும்? தன்னால கெட்டுப் போகும். இது வந்து முன்னொன்னு இது வந்து அறிவியல். சாதாரண விஷயம் கிடையாது. "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்" அப்படிம்பாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்? அந்த மனம் எப்படி இருக்கணும்? அந்த பிராணசக்தி பிராணசக்தி இருக்கணும்னு கேட்டா, என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து நெறைய, நெறைய, நெறைய நமக்கு வந்து தியானத்த தொடர்ந்து பண்ணணும். தூக்கம் அப்படின்றோம். தூக்கம் முக்கியம் அப்படின்றோம். நம்ம வந்து அந்த தூக்கத்துல கூட ஒரு அமைதியாக தூங்குறோமா? அந்த ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கோமா? முடிஞ்சு போனத நெனச்சு என்ன வரும்? துக்கம். வரப்போறத நெனச்சா என்ன வரும்? பயம். இது இல்லாமல் எப்பயுமே நிகழ்காலத்தில் இருப்போம். நிகழ்காலம் பிரசன்ட் இந்த இந்த நொடியில் வாழ்வோம். அப்பதான் நமக்கு என்ன ஆகும்னா, அந்த பிராணமய சரீரத்துக்கு, அந்த ஜீவனுக்கு என்ன ஆகும்னா, ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, அன்னமய கோஷத்துக்கு சாப்பாடு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். பிராணமய கோஷத்துக்கு தியானம், தொடர்ந்த தியானம். நெறைய நேரம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா, பேசுறோமா? தேவையில்லாத பேசுறோமா? தேவையில்லாத பார்க்குறோமா? டயத்த வேஸ்ட் பண்றோமா? நமக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரியும். நம்ம பண்ற தவறுகளும் தெரியும். இந்த தவற எப்படி திருத்திக்கிறதுன்னு தெரியும். ஆனா, நம்ம எதுல போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம்? நம்ம வந்து அந்த மாரி ஒரு இதுலேருந்து வெளியில வரணும். நமக்கு கிடைச்சாச்சு. நல்ல விஷயங்கள். முன்னாடி காலத்துலலாம் வந்து நமக்கே தியானத்துக்கு முன்னாடி பெருசா தெரியல. ஏதோ பேசுனோம், எல்லாமே பண்ணோம். இப்ப லைஃபே நமக்கு வந்து மாறி இருக்கு. அப்ப நம்ம இத நல்ல விஷயங்கள் கிடைச்ச உடனே நல்லபடியா நம்ம பயன்படுத்திக்கிறோமா? ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போறோமா? அதனால வந்து இல்ல நான் தியானத்துக்கு வந்தாச்சு. எனக்கு ஃபேமிலி வேண்டாம். அப்படி கிடையாது. மிடில் பாத்ல போகணும். கண்டிப்பா சம்சாரத்தில் நிர்வாணம். சம்சாரத்துல தான் நம்மளால கத்துக்க முடியும். அத்தனை விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில இந்த ஆன்மா பிறப்பெடுத்து வந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கிடைக்கும்னா, கண்டிப்பாக குடும்பத்தில் கிடைக்கும். அப்ப வந்து நம்ம வந்து இந்த தியானத்த பண்ணும்பொழுது, எல்லாமே ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போகும்போது, வாழ்க்கை வந்து அற்புதமாக இருக்கும். இந்த இந்த பிராணமய இந்த ஜீவனுக்கு உண்டான உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது தியானம் மட்டும் தான். அடுத்தது வந்து என்னன்னு கேட்டா, மனோமயம். சரி, ஜீவன் சரி, மனசு அப்படின்னு சொல்லும்போது, மனோமய கோஷம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த ஆனந்தமான மனம். எப்பயுமே நம்ம சொல்வோம் இல்ல, சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். என்ன இருக்கு இந்த ஒவ்வொரு விஷயங்களும் அந்த சந்தோஷம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைங்க கிட்ட கூட கத்துக்கோங்க. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொம்மை குடுப்போம். அத பிடுங்கின உடனே அழுதுகிட்டே போகும். கொஞ்ச நேரம் கழிச்சு வழியில வேற ஏதாவது பொம்மை கிடைச்சா, அத எடுத்துட்டு சந்தோஷமா ஆயிடும். எப்பயுமே அந்த குழந்தைங்க வந்து ஒரு பிரசன்ட்லயே இருக்கும். அந்த மாரி குழந்தைங்க கிட்ட கூட அந்த மனசு சந்தோஷம் எப்படி இருக்கு அப்படின்றது நம்மளுக்கான நம்ம நமக்கு ஒரு புரிதல் வந்து அதுலேருந்து கூட கத்துக்கலாம் அப்படின்னு. என்னன்னு கேட்டா, மனச ஆனந்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணணும்னா, நெறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்றாரு பத்திரிஜி. என்னன்னு கேட்டா, பாட்டா கத்துக்கோங்க, டான்ஸா கத்துக்கோங்க. இந்த வயசு ஐயோ! அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? இது தேவையில்லை. நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிச்சோம்னா, இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன். நம்ம இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து யாரையாவது பார்த்தா ஒரு பயப்படுவோம். பேச்சுல ஒரு தயக்கம் இருக்கும். இந்த புக் படிச்சிருக்க மாட்டோம் கண்டிப்பா. ஆனா இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ நமக்கு வந்திருக்கும். உட்கார்ந்து என்னையே எடுத்துக்கிட்டா,
நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால யாராவது பேசினா கூட வந்துருவேன் நான் பின்னாடி. ஐயோ! நம்மள பேச கூப்பிட்டுற போறாங்கன்னு. இதனால நம்ம என்ன ஆகுது, நம்ம எவ்ளோ விஷயங்கள் கத்துக்குறோம். இப்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கே, ஆஹா! நம்ம நல்லா பேசுறோமே அப்படின்னு. உண்மையிலேயே வந்து செல்ஃப் அப்ரிசியேஷன்றது கண்டிப்பாக முக்கியம் நமக்கு. ஏன்னு கேட்டா, ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் ஒவ்வொரு திறமைகள். இதே போல தான் அன்னபூர்ணா தேவியும் நம்மள மாரி இருந்து மேல்நிலைக்கு வந்தவங்க. அப்ப நம்ம ஒரு 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 படி மேல வந்திருக்கோம். இன்னமும் மேல என்ன போகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாரி விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக கத்துக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டா, அன்னபூரணி அப்படின்னு சொன்னா, அந்த அர்த்தம் இந்த ஸ்லோகத்த நம்ம எத்தனையோ வாட்டி அன்னபூர்ணா அஷ்டகம் கிடு கிடு கிடுன்னு படிப்போம். இதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அன்னபூரணினாலே உணவால் நிறைந்தவள் அப்படின்றது பார்த்தோம். அதுல கூட பாத்தீங்கன்னா, என்ன நம்ம கேட்கணும்? அதுல ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஞானத்தை கொடு. எனக்கு வந்து ஞானம் வேண்டும் கண்டிப்பாக அப்படின்றது. இன்னொன்னு வந்து பற்றற்று இருப்பதற்காக அந்த ஞானத்தை இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டா, பற்றற்று இல்லாமல் என்னன்னு கேட்டா, பற்றுன்னு இந்த உலகாய விஷயங்களில் பற்று. பற்றுன்னு சொன்னா அதுக்குன்னு எல்லாமே டிட்டாச்டா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. தாமரை இலை தண்ணீர் போல் பற்றும் இருக்கணும். அட் த சேம் டைம் என்னன்னு கேட்டா, எல்லாம் என்ஜாய் பண்ணணும். இந்த இந்த ஜென்மால எனக்கு இவ்வளவு விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா அட் த சேம் டைம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன். அப்படின்ற ஒரு புரிதல். அந்த பற்று இல்லாத நிலையை எனக்கு கொடு அப்படின்றது தான் அர்த்தம். இன்னொன்னு வந்து பேராசை இல்லாத ஒரு வாழ்க்கை. இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆசை வேற. பேராசை ஏன் வருது அப்படின்னு சொன்னா, பேராசை ஞானம் இல்லாததினால். ஏன்னு கேட்டா, என்னால இது முடியும். அப்படிதான் அதுதான் அதுக்கு தான் என்னால முடியாத விஷயங்களுக்கு இப்ப கேட்டா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல நெறைய விஷயங்கள் அப்படி நடக்குது. என்ன பேராசை என்னங்கிட்ட இது போதும்ன்ற ஒரு மனப்பக்குவம்னு இல்லாததுனால, அமைதி இல்லாத போகுது, ஹெல்த் இல்லாத போகுது, எவ்வளோ விஷயங்கள். இது எல்லாமே மாறணும் அப்படின்றது. இன்னொன்னு வந்து நம்ம அதனால தான் நம்ம பார்த்தோம், உணவோட முக்கியத்துவம் அப்படின்னு. இன்னொன்னு வந்து இந்த இறுதியா என்ன ஒரு உண்மை அப்படின்னா, இந்த ஸ்லோகம் என்னன்னு கேட்டா, "அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹிமேச பார்வதி" அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாமே சம்பாதிச்சு சாப்பிடுறோம் அப்படின்ற ஒரு அகம்பாவம் வருதா அப்படின்னு, நான் சம்பாதிக்கிறதுனால தான் இந்த வீட்ல எல்லாரும் சாப்பிடுறாங்க அப்படின்ற அகம்பாவம், கர்வம் இருக்க. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பாருங்க. என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லுவாங்க எங்க பாட்டி எல்லாருமே, என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ண மூடி சாப்பிடும்போது இந்த ஸ்லோகத்த சொல்லு. அப்பதான் சாப்பாடு கிடைக்கும் அப்படிம்பாங்க. இப்ப நமக்கு அந்த அர்த்தம் தெரிஞ்ச உடனே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு விஷயம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சுயத்தை அடையாளம் காண்பது. நீ யார்? நீ ஒரு ஆன்மான்ற ஒரு புரிதல் வந்திருக்கா? இந்த சுயம் யாரு அப்படின்னு அந்த சுயத்தை நமக்கு வந்து அடையாளம் காட்டுறது. இது ஆதிசங்கரர் வந்து இந்த அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தின் ஒரே ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகங்கள் எழுதினது அவர்தான், ஆதிசங்கரர் எழுதினது. அது அர்த்தம் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா, இன்னொன்னு வந்து நானே சம்பாதிச்சு சாப்பிடுறேன்னு அகம்பாவம் இருக்கக்கூடாது. இன்னொன்னு நம்ம நன்றி சொல்கிறோமா, அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். நாம் சாப்பிடும் உணவுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா, பவித்திரமான எண்ணங்களோடு உணவை நம்ம உட்கொள்கிறோமா? பவித் அந்த எண்ணம், ஆஹா! நமக்கு இன்னைக்கு நல்லா கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த அதுக்கு தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற முழு கவனமும். அந்த நேரத்துல சாப்பிடுறோமா, சாப்பாடு மட்டும் நம்ம வந்து கவனிக்கிறோமா? அதுல இருக்கிறத ரசிச்சு, ருசிச்சு நீ நல்லா சாப்பிடும்பொழுது, நீங்க 3 தோசைக்கு 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிடும். ஆனா என்ன, டிவி முன்னாடி உட்காந்துப்போம், லேப்டாப் போட்டு வச்சுப்போம், யூடியூப பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். என்ன சாப்பிடுறோம்னு தெரியாம சாப்பிடுவோம். எவ்ளோ விஷயங்கள். இது எல்லாம் அதுக்கு தான் ஒவ்வொரு விஷயத்திலயும் முழு கவனம், மைண்ட்ஃபுல்னஸ் வேணும் அப்படின்னு சொல்றது. இதுக்கு தான் என்னன்னு கேட்டா, இந்த எண்ணங்களோட உணவை சாப்பிடும் பொழுது, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். திருப்தியுடன் வாழும் பொழுது. ஆனா, ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஞானமும் வைராக்கியம் பெறுவதற்காக நமக்கு வந்து அந்த உணவ சாப்பிடணும். உணவு என்ன? தியானம். என்னன்னு கேட்டா, உணவுன்றது இந்த பிசிக்கல் பாடிக்கான உணவு கிடையாது. இந்த மனசுக்கான என்னன்னு கேட்டா, அப்ப வந்து நமக்கு வந்து அந்த உணவு நமக்கு கிடைக்கும் பொழுது, இந்த 3 விஷயங்கள் வரும்போது, ஒவ்வொருத்தரிடம் அன்னபூர்ணா தத்துவம் அப்படின்றது இருக்கு. அதனால நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, கரண்டி வச்சுட்டு அம்மன் இருப்பா. அந்த அம்மன் வச்சுட்டு இருந்தா நல்ல சாப்பாடு கிடைக்கும். பஞ்சம் இல்லாத போகும். அப்படி கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம ஒரு புரிதலோடு, அந்த வைராக்கியம், ஞானத்த குடு. அந்த அம்பாள் கிட்ட நம்ம வந்து கனெக்ட் ஆயி, இந்த அன்னபூர்ணா தேவியோட நம்ம கனெக்ட் ஆயி, ஞானத்த குடு. அந்த ஞானம் திருப்பி, திருப்பி, திருப்பி நம்ம அதுதான் சொல்றோம். தியானத்தினால் ஞானம் ஏன் சொல்றோம்? அப்படின்ற சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொன்னும் நம்ம இந்த டே டு டே லைஃப்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண நாமும் ஒரு அன்னபூர்ணா தேவியாக மாறுவோம். கண்டிப்பாக
இந்த அன்னபூர்ணா தத்துவம் எல்லோரிடமும் உள்ளது. அன்னம் சொன்னா வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது. எல்லாத்திற்கும் அன்னம். மனசுக்கு வேணும் உணவு, அதுக்கப்புறம் புத்திக்கு வேணும் உணவு, உடலுக்கு வேணும் உணவு. இது 3ம் வரணும்னா தொடர்ந்து தியானம் மட்டும்தான். தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் நம்ம செய்ய 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 நம்மளே ஒரு எனர்ஜியா இருப்போம். நம்ம பக்கத்துல யாராவது உட்கார்ந்தாலே அவங்களுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும். எப்படி வரும் அப்படின்னு சொன்னா இந்த தியானம் மட்டும்தான். இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாருமே நம்ம கிட்ட அன்னபூர்ணா தத்துவம் இருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச்.